இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே காஃபி பிடிக்கும். அதே மாதிரி சில பேருக்கு டீ பிடிக்கும். அதுலேயே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஃபி இல்லைன்னா டீ இதை எப்படி தெரியுமா குடிக்கணும்? ஒரு அமைதியான சூழ்நிலையில் அமைதியான சூழல்ல இளையராஜா பாட்டோட இந்த டீயை குடிக்கும்போது அந்த சுகமே ஒரு தனி சுகம் அப்படின்னு இந்த டீ பிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க. ஆனா இதுவே சீனால புதுவிதமான டீ பிரியர்கள் இருக்காங்க. அவங்க எப்படி இந்த டீயை குடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் மட்டத்துல இருந்து 60 மீட்டர் உயரத்துல ஒரு பாறை இருக்கு. அதுவும் அந்த பாறை செங்குத்தான பார்வை. அதுல ஒரு டீ கடையை வச்சிருக்காங்களா. ஸோ அந்த டீ கடையில இருந்து தொங்கிக்கிட்டே குடிக்கணுமா இந்த டீ பிரியர்கள். ஸோ இதைத்தான் சீனால நிறைய பேர் இப்போ விரும்பி குடிச்சிட்டு வராங்களா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கயிறுல அந்த பாறையில தொங்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. கடலுடைய அலைகள் இருக்கு இல்லையா, அதுவும் கீழே இருக்கும். கொஞ்சம் விழுந்தாலும் கீழே விழுந்துருவாங்க. ஆனா இப்படி டீ குடிக்கும்போது அந்த டீயினுடைய அனுபவம் எப்படி இருக்கு தெரியுமா? சூப்பரா இருக்குப்பா, நீங்களும் மறக்காம குடிச்சு பாருங்க அப்படின்னு இந்த டீ குடிச்சவங்க எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கடையை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீனால இருக்க ஒரு மாகாணத்துல தான் இந்த குஷி கிளிஃப் காஃபி அப்படின்ற ஷாப் இருக்கு. மற்ற ஷாப் எல்லாம் ரோடுக்கு மேல தான் இருக்கும். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா மலையோட விளிம்புல வச்சிருக்காங்க. இந்த கடைக்கு நீங்க போகணும் அப்படின்னா உடனே காரை எடுத்துட்டு எல்லாம் போக முடியாதுங்க. அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. ஸோ இந்த கடைக்கு போகணும் அப்படின்னா நீங்க முதல் 30 நிமிஷம், அதாவது ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் கரடு முரடான பாதைகள்ல ஏறி வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் ஏறி முடிச்சதுக்கு அப்புறமா அங்க ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க, சேஃப்டி டூல்ஸ் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் நீங்க மாட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க உங்களை அந்த கடைக்கு அனுப்புவாங்க. அந்த கடைக்கு போனதுக்கு அப்புறமா நீங்க ஆற அமர்ந்து டீ குடிக்கலாம். எப்பா ஒரு கப்பு காஃபிக்காக இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னு நீங்க கேட்கறதெல்லாம் புரியுது. ஆனா இதனுடைய அனுபவம் இருக்கு இல்லையா, அது மெய் மறக்க வைக்கும் அப்படின்னு இந்த டீயை குடிச்சவங்க சொல்றாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டீயோட விலை இந்தியா காசுக்கு 4200 ரூபா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இலங்கை காசுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,000 ரூபா இந்த ஒரு கப்பு டீ. ஸோ 13,000 ரூபா கொடுத்து டீ குடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்ல. இதுக்கு நம்ம வீட்டிலேயே டீ கலந்து குடிச்சிடலாம். அப்படியும் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாக்கு டிக்கெட்டை போடுங்க, போங்க, போயிட்டு டீயை குடிங்க. உங்க காசு உங்க இஷ்டம், யார் இதை கேட்க போறாங்க? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை சீனாக்காரங்கள் தவிர வேறு யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வீடியோ பெறும் நான் விஜய் அருண், கேமராமேன் லிஷி அருணுடன். நன்றி, வணக்கம்.